the last 2 digit of 67 power of 225. ஸோ the பவர் போட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வரும்ல, அதோட லாஸ்ட் 2 டிஜிட் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்ஆர்பி மற்ற காம்படி எக்ஸாமில் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்னால நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் 100 யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் 100. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்து 7ஆகவே கொடுத்துருந்தாங்க. எல்லா ஆப்ஷனும் வந்து 7ஆகவே இருந்தது. அப்படி இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 07, 87, 57, 27 சொல்லி எல்லாமே குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக கணக்கு செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதுக்குள்ளேயே ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட், ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ரூட் தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் வேணால் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் மாடுலஸ் ஆஃப் 100. ஸோ 67 பவர் ஆஃப் 225 வந்து நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த 67 இன்ட்டு 67 ஸ்கொயர் பவர் ஆஃப் 112. ஸோ 112 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 4 225 மிச்சம் அவ்வளோதான். 67 தனியாக அடியிருக்கேன். இந்த 67 ஸ்கொயர், ஸோ அதோட மாடுலஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 89 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 67 இன்ட்டு 67, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் 89. ஸோ மாடுலஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 89 வருது. 89. ஸோ 89 பவர் ஆஃப் 112 mod 100. 67 into 89 power of 110 112 mod 100. ஸோ அதுக்கப்புறம் 89 பவர் ஆஃப் 112. இதில் என்னமா பிடிக்குன்னா 89 ஸ்கொயர் பவர் ஆஃப் 56 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த 89 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலஸ் வேல்யூ என்ன வரும்னா 21 வரும். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 29 தான் வரும். 21 வரும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். எல்லாமே போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லாஸ்ட் 2 டிஜிட் 21 மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 21 பவர் ஆஃப் 56. 21 பவர் ஆஃப் 56. ஸோ இதில் ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் 10 டிஜிட் ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 1 இருக்கனால 1ல் முடிக்கனால கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கடைசி வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். கடைசி வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் த பேஸ் end is 1, யூஸ் த ரூல். ஸோ கண்டிப்பாக 1 தான் வரும். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் வந்து ஆல்வேஸ் 1ஆக தான் இருக்கும். 21ல் முடிஞ்சனால யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த 10 டிஜிட்ஸ் என்ன வரும்னா, மல்டிப்ளை த 10 டிஜிட்ஸ் ஆஃப் த பேஸ் 2. மல்டிப்ளை த 10 டிஜிட். இதில் 10 டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 21ல் 10 டிஜிட் பார்த்தீங்கன்னா 2. 10 டிஜிட் மல்டிப்ளை த 10 டிஜிட். இதில் 10 டிஜிட் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? மல்டிப்ளை த 10 டிஜிட் ஆஃப் த பேஸ். ஓகேவா? என்ன வேல்யூன்னா 2 பை த லீஸ்ட் டிஜிட் ஆஃப் த பவர். பை த லீஸ்ட் டிஜிட் ஆஃப் த பவர். பவரில் என்ன லீஸ்ட் டிஜிட் இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? பவரில் லீஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 6 வந்து 12 வருது. 2 இன்ட்டு 6 12. ஸோ அந்த 2 மட்டும் தனியாக எடுத்துகிறோம். ஓகேவா? 2. ஸோ எல்லாம் 1 அப்படியே வச்சுடுறோம். ஸோ இதில் லீஸ்ட் டிஜிட் 2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ரிசல்ட் வந்து 21 வருது. 21. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 67 இன்ட்டு இதில் என்ன வேல்யூ வருதுன்னா 21 தான் வருது. 67 இன்ட்டு 21 mod 100. ஸோ இதில் என்ன வரும்னா 1407. ஸோ இதில் லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 07. ஸோ வந்து குறைஞ்சது ஒரு 3 மினிட்ஸில் நம்ம முடிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா 3 to 2 மினிட்ஸில் முடிக்கலாம். நம்ம கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் அட்லீஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் மினிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின் வந்து 5 மினிட்ஸ் மேலே போகக்கூடாது. 1 மினிட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். 1.5 மினிட்ஸ் போனால் கூட நம்ம மற்ற கணக்குக்கு நம்ம போக முடியாது. ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன் நம்ம செஞ்சு ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும்.